வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, எழுத்தாளர் சுப்ரஜா அவர்கள் எழுதிய கோட்டை வீடு கதையின் நிறைவு பகுதி. வாங்க கதைக்குள்ள போகலாம். ரமேஷ் என்னையே இன்னும் பார்த்து கொண்டிருந்தார். ரமேஷின் பார்வையில் ஒரு சந்தேக மின்னல் இருந்தது. தடதடவென்று கீழே விழுந்து எழுந்து ஓடி வந்தாள் அத்தை. ஐயோ மகனே என்று அலறியபடி சுரேஷ் உடம்பின் மீது விழுந்தாள். எனக்கு அவளை பார்க்க பாவமாய்த்தான் இருந்தது. ஆனாலும் என்ன செய்ய? அவன் தேவையில்லாமல் தலையிட்டதால் தான் இந்த பிரச்சனை. அடுத்த அரை மணி நேரம் கோட்டை வீடே சோகத்தில் மூழ்கியது. அப்பாவை போய் அழைத்து வந்தார் மாமா. தற்கொலை பண்ணிக்க முடிவு பண்ணவன் இந்த பொண்ணோட மனசை ஏன் கெடுத்துட்டு போனான் என்று வந்தனாவை கட்டிக்கொண்டு அழுதார். டாக்டரின் முகம் இதுவரை நாங்கள் பார்க்காத மாதிரி மிகவும் சோகமாயிருந்தது. போன் போட்டவுடன் எஸ்பி மஃப்டியில் இருந்து ஒரு ஆசாமியை அனுப்பியிருந்தார். அவர் ஏற்கனவே சித்தி மேலே இருந்து விழுந்து தற்கொலை செய்து கொண்ட போது வந்து உதவியவர். அத்தை உடலை ஊருக்கு எடுத்து போக அடம் பிடித்தாள். டாக்டர் சர்டிபிகேட் எழுதும்போது வந்தனா இறுகிய முகத்துடன் என்னை பார்த்து கொண்டிருந்தாள். வெளியில் ஜீப் சப்தம் கேட்டது. எட்டி பார்த்தேன். எஸ்பி வந்து கொண்டிருந்தார். இந்த நேரத்தில் அவரை வாங்க என்றா கூப்பிட முடியும்? அவரை பார்த்ததும் மஃப்டியில் இருந்தவன் சல்யூட் அடித்தான். அவர் பதிலுக்கு தலையை மட்டும் அசைத்துவிட்டு என் அருகில் வந்தார். நேரே என் அருகில் வந்தவர், நிலா எப்படியாச்சு என்றார். தெரியல, திடீர்னு தொப்புன்னு பெரிய சப்தம் கேட்டு வெளியில வந்து பார்த்தோம். இப்படி பைத்தியக்காரத்தனமா செய்வான்னு நினைக்கல. நேத்து தான் டாக்டர் பொண்ணுக்கும் அவனுக்கும் நிச்சயம் பேசினோம். 2 பேருக்குள்ளும் சிநேகம் இருந்தது. கொஞ்சம் தனியா பேசணுமே நிலா என்றார் தயங்கி. ஆ வாங்க ரூமுக்கு. நான் முன்னால் போக பின்னால் வந்தார். நான் உள்ளே நுழைந்து அவர் பின்னால் வந்ததும் கதவை மூடினேன். உட்காருங்க என்று சோஃபாவை காட்டினேன். உட்கார்ந்தார். நான் கட்டிலின் ஓரத்தில் உட்கார்ந்தேன். சொல்லுங்க. சுரேஷத்தான் நீ கல்யாணம் பண்ணிப்பேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்த. கல்யாணத்துக்கு வர முடியாம போயிடுச்சு. வீட்டுக்காரியும் உன்னை பார்க்க வரேன்னு சொன்னா. நான் தான் இன்னைக்கே இந்த சந்தர்ப்பத்துல வேண்டாம்னு சொன்னேன். அவர் சொல்ல வந்த விஷயம் அது மட்டும் இல்லை என்பது எனக்கு புரிந்தது. சிவராம ஊருக்கு போயிட்டானா நிலா? ஆ, அவனுக்கு கொஞ்ச நாள் இருக்கணும்னு ஆசைதான். அண்ணிதான் கல்யாணம் முடிஞ்ச அன்னைக்கே அழைச்சுக்கிட்டு போயிட்டாங்க. ஓ, பொறுப்பு மாத்துற விஷயம் எல்லாம் நல்லா நடந்தது இல்ல? நல்லா நடந்தது. ஆமா, தனியா பேசணும்னு சொன்னீங்க. ரொம்ப முக்கியமான விஷயமா? நிலா, 2 நாள் முன்னாடி எனக்கு ஒரு கவர் வந்துச்சு. இந்த அட்ரஸ்ல இருந்து தான் வந்தது. சுரேஷ் மேற்பார்வை கோட்டை வீடுன்னு போட்டு. நான் அதை பிரிக்கல. இந்த கோட்டை வீட்டுக்கும் எங்க குடும்பத்துக்கும் உள்ள பந்தம் வெளியூர்லயே முக்கால்வாசி வாழ்க்கையை கழிச்சிட்ட உங்க அத்தை குடும்பத்துக்கு தெரியாது. எங்க தாத்தா சாகும்போது அப்ப ஏட்டா இருந்த எங்க அப்பா கிட்ட சத்தியம் வாங்கிட்டு தான் செத்தாரு. கோட்டை வீடு வெறும் வீடு இல்ல, அதுக்கும் மேல அங்க இருக்கிறவங்க யாரும் தர்மத்தை மீறி செயல்பட மாட்டாங்கன்னு சொன்னது அப்ப சின்ன பையனா இருந்த என்னோட காதுல இன்னமும் ஒலிச்சுக்கிட்டே இருக்கு. உங்க குடும்பம்தான் என்னை இந்த அளவுக்கு படிக்க வச்சு இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தது. இந்த கவரை நான் பிரிக்க கூட இல்ல. நேரே கொண்டு வந்து தரணும்னு இருந்தேன். இப்ப இந்த சந்தர்ப்பத்துல தர்றேன் என்றபடி அந்த தடித்த பழுப்பு நிற கவரை தனது பேண்ட் பையில் இருந்து எடுத்து கொடுத்தார். நான் அதை வாங்கிக் கொண்டேன். ரொம்ப நன்றி சார் என்றேன். நன்றியெல்லாம் எதுக்குமா? உங்க குடும்பத்துக்கு நான் கடமைப்பட்டவன். எனக்கு இன்னும் 20 வருஷம் இருக்கு. இந்த ஊரை விட்டு போக மாட்டேன். எனக்கு பின்னாடி யார் வந்தாலும் நான் இந்த ஊர்ல தான் இந்த கோட்டை வீட்டுக்கு காவலா இருப்பேன். இது தங்க தாளீஸ்வரி மேல சத்தியம். அவர் சொல்லி நிறுத்த எனக்கு பக் என்றது. அப்படியானால் இவருக்கும் கோவில் பற்றி தெரியுமா? நிலா, நான் கிளம்புறேன். சீக்கிரம் உங்க அத்தையை கிளப்புற வழிய பாரு. இந்த கவரை பிரிச்சு என்ன இருக்குன்னு பார்த்துட்டு கிழிச்சு போட்டுடு என்றார். அவர் எழுந்தார். அவருடன் வெளியில் வந்தேன். அவர் வெளியில் போக ஜீப் கிளம்பும் சப்தம் வரும் வரை நின்றவள் மீண்டும் வேகமாய் அறைக்குள் வந்தேன். கதவனை உள்புறம் தாளிட்டு கொண்டு அந்த கவரினை பிரித்தேன். ஒரு நிமிடம் இதயம் நின்று துடித்தது போல் இருந்தது. அது தங்க தாளேஸ்வரி கோவில் வரைபடம். இது எப்படி அவன் கைக்கு போனது? எனக்கு கோபம் வந்தது. ஒருவேளை இந்த படத்தினை வந்தனாவிடமும் காண்பித்திருப்பானோ? ஏற்கனவே கோட்டை வீட்டை பல கோணங்களில் படம் வரைந்த வந்தனா
வெறும் ஓவிய பயிற்சிக்காக அந்த படங்களை வரைந்து இருக்க மாட்டாள் என்றே எனக்கு தோன்றியது. ஒரு முடிவு செய்தேன். வந்தனாவுடன் பேசி பார்க்க வேண்டும். அப்பா வந்துவிட்டார். அத்தையிடம் பேசி பார்த்தார். ஏம்மா, இங்கேயே எல்லாத்தையும் முடிச்சுடலாமே! எதுக்கு இப்ப இத தூக்கிட்டு ஊருக்கு போகணும்னு அடம் பிடிக்கிற? அத்தை பிடிவாதமாய் மறுத்துவிட்டாள். மாமா தூத்துக்குடியில் இருந்து வேன் வரவழைத்திருந்தார். எஸ்பி ஸ்பெஷல் பெர்மிஷன் கொடுத்து மஃப்டி போலீஸை உடன் அனுப்ப ஏற்பாடு செய்திருந்தார். அவர்கள் போன பின்தான் அதை உணர்ந்தேன். சுரேஷின் அறையில் இருந்த எந்த உடைமையையும் எடுத்துக்கொள்ளாமல் அப்படியே போய்விட்டாள் அத்தை. மாமாவை அழைத்தேன். என்னம்மா, சொல்லு. இந்த ரூம பூட்டி சாவிய நீங்க வச்சுக்கங்க. நான் கேட்கும்போது கொடுங்க என்றபடி வெளியில் வந்தேன். மாமா வீட்டை பூட்டும் வரை அங்கே நின்றிருந்தேன். கீழே வந்ததும் சமையல்கார அம்மாள், காலையிலிருந்து யாரும் ஒண்ணுமே சாப்பிடல. டிஃபன் நேரம் கடந்து போயிடுச்சு. சாப்பாடு ரெடி பண்ணிட்டேன். எல்லார்கிட்டயும் போய் சொல்லிடுறேன். இப்ப சொன்னாதான் அவங்க எல்லாரும் குளிச்சுட்டு வர சரியா இருக்கும். நீங்களும் குளிச்சுட்டு வந்துடுங்கம்மா என்றாள். சரிம்மா. நான் என் அறைக்குள் நுழைந்தேன். நான் குளித்துவிட்டு முடித்து வரும்போது எல்லோரும் வந்துவிட்டார்கள், வந்தனாவை தவிர. வந்தனா எங்க? மாமாவின் பக்கத்தில் உட்கார்ந்திருந்த டாக்டரை பார்த்து கேட்டேன். 2, 3 தடவை கூப்பிட்டேன் நிலா. மனசு சரியில்லை, எனக்கு இப்ப வேண்டாம்னு பிடிவாதம் பிடிச்சிட்டு மேல் ரூம்லயே இருக்கா. கதவை வேற மூடிக்கிட்டா. என்ன டாக்டர், அவ மனசு இப்ப ரொம்ப வருத்தமா தான் இருக்கும். ஏதாவது சொல்லி சமாதானப்படுத்தி நீங்க கூப்பிட்டுட்டு வந்திருக்க வேண்டாமா? அவ ரொம்ப பிடிவாதக்காரி நிலா. சமையல்கார அம்மாள் எல்லோருக்கும் பரிமாற ஆரம்பித்து விட்டாள். நான், அம்மா, டாக்டருக்கு பக்கத்துல இருக்கிற இலையிலையும் பரிமாறுங்க. நான் போய் அவளை பேசி அழைச்சுக்கிட்டு வரேன் என்று எழுந்தேன். வந்தனாவின் அறைக்கதவு மூடியிருந்தது. வந்தனா, எல்லாரும் காத்திருக்காங்க. எழுந்து வா, சாப்பிடலாம். சப்தமாக குரல் கொடுத்தபடி அவள் அறையின் கதவை தட்டினேன். உள்ளே எந்த சலனமும் இல்லை. வந்தனா, வந்தனா என்று மறுபடி குரல் கொடுத்தேன். நான் கொஞ்சம் பலம் கொண்ட மட்டும் தட்ட கதவை திறந்தாள். அவள் கண்கள் சிவந்திருந்தன, அழுதிருப்பாள் போல. வந்தனா, வா, முதல்ல சாப்பிடு. அப்புறம் அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம். சாப்பிடாம இருக்கிறதுனால உடம்பு தான் கெட்டு போகும். அக்கா, ஏன் அக்கா எனக்கு இப்படி எல்லாம் ஆகணும்? என்னை கட்டிக்கொண்டாள். நான் அவள் முதுகை தட்டி கொடுத்தேன். அவள் முதுகை ஆதரவாய் தடவ அவள் மீண்டும் அழத் தொடங்கினாள். வந்தனா, நீ அழ அழ உன்னோட உடம்பு தான் வீக் ஆகும் என்றபடியே பலவந்தமாக அவளை அணைத்து இழுக்காத குறையாக கீழே அழைத்து வந்தேன். வந்தனா சாப்பிட ஆரம்பித்ததும் எல்லோரும் சகஜ நிலைக்கு வந்தனர். நான் முதலிலேயே சாப்பிட்டு எழுந்து விட்டேன். அறைக்கு திரும்பிய வேளையில் அறையில் இருந்த தொலைபேசி ஒலித்தது. இந்த எண்ணுக்கு போன் செய்பவர்கள் மிக குறைவுதான். மேலும் சந்தாதாரர் பட்டியலில் இருந்தும் விலக்கப்பட்ட பெயர். கதவை மூடிவிட்டு ரிசீவரை எடுத்தேன். நிலா. பரிச்சயம் இல்லாத குரல். மௌனமாயிருந்தேன். பெண்ணின் குரல்தான். நிலா தானே பேசுறது? நிலாதான். நீங்க? நிலா, நான் சங்கரி. என்னோட குரலை கண்டுபிடிக்க முடியலையா? ரமேஷ் நம்பரைத்தான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம், கிடைக்கவே இல்லை. அப்புறம்தான் ரமேஷ் கைபேசி கிடைக்கலைன்னா இந்த நம்பர்ல கூப்பிடுங்கன்னு சொன்னது ஞாபகம் வந்தது. எல்லாரும் இன்னைக்கு நைட்டு கிளம்பி நாளைக்கு காலையில உங்க இடத்துக்கு வரோம். நாங்களே வந்துடுறோம். அவர்கிட்ட சொல்லிடாதீங்க. சர்ப்ரைஸா இருக்கட்டும். எப்படி வருவீங்க? ஸ்டேஷன்ல இருந்து ஒரு டிரான்ஸ்போர்ட்டும் கிடையாது. நான் அவருக்கு சொல்லல. மாமாவ வண்டி எடுத்துட்டு வர சொல்றேன் என்றேன். ஓ ஷியோர். வண்டி நம்பர்? கவலைப்படாதீங்க. ஸ்டேஷன்ல எங்க வண்டி மட்டும்தான் காத்திருக்கும். ஓகே, பாய். மறுமுனையில் ரிசீவரை வைத்து விட்டாள். நான் அறையை விட்டு வெளியில் வந்தேன். ரமேஷ் சோஃபாவில் உட்கார்ந்திருந்தார். எப்பொழுது அவர்களுக்கு சொன்னார் என்றே தெரியவில்லையே. அதற்குள் அவர்கள் கிளம்பி விட்டார்கள். என் முகத்தை படித்தவர் போல், என்ன போன் நிலா என்றார். நான் பட்டென்று கேட்டுவிட்டேன். எப்ப போன் பண்ணீங்க? எங்க? நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு. நாம இத பத்தி டிஸ்கஸ் பண்ண அன்னைக்கு தோணுச்சு. ஏன் தள்ளி போடணும்னு. மொட்டை மாடியில இருந்து ட்ரை பண்ண, சிக்னல் கிடைச்சிச்சு, பேசினேன். உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். இந்த சுரேஷ் மேட்டர்னால மறந்துட்டேன். ஏன் கேட்ட நிலா என்றார். சங்கரி ஃபோன் பண்ணா. நாளைக்கு காலையில எல்லாம் வந்துடுறாங்க. மாமாவை ஸ்டேஷனுக்கு அனுப்புறேன். ஓ என்றார். கண்களில் சந்தோஷ மின்னல் மின்னியது. நிலா, நான் போகட்டுமா? வேண்டாம் ரமேஷ், எத்தனை பேர் வராங்கன்னு தெரியல. மாமா போகட்டும். நம்ம ஊர் ஸ்டேஷன்ல இறங்குறவங்க
நம்ம கோட்டை வீட்டுக்கு வர்றவங்களா மட்டும் தான் இருப்பாங்க. ம் என்றார் ரமேஷ். ஒன்றும் சொல்லவில்லை. நான் அவரையே பார்த்து கொண்டிருந்தேன். வந்தனா வந்தாள். பின்னாடியே டாக்டரும் வந்தார். வந்தனா என்னை பார்த்ததும் சிரித்தாள். அவள் முகத்தில் வலிய அந்த சிரிப்பை திணித்து என்னை பார்த்து சிரித்தது போல் இருந்தது. ரமேஷ் எழுந்து, நிலா, நான் மாடிக்கு போறேன். ஏதாவது விஷயம்னா கூப்பிடு என்றார். மாடிக்கா? உங்க அறை கீழ தான? மேல கொஞ்ச நேரம் படிக்கலாம்னு போறேன் என்றபடியே நகர்ந்தார். டாக்டரும் வந்தனாவும் சோஃபாவில் உட்கார்ந்தார்கள். நான் டாக்டரிடம், பெரியம்மா படிக்கிற கிடக்கிறது எனக்கு மனசுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு டாக்டர் என்றேன். 2 மாசத்துல எழுந்து நடமாட ஆரம்பிச்சிடுவாங்க நிலா என்றார். மாமா அப்பொழுதுதான் சமையல் அறையை விட்டு வெளியில் வந்தார். வர வர நம்ம சமையல்கார அம்மா கை பக்குவம் அதிகமாயிட்டே போகுது என்றார். நான் சிரித்துக்கொண்டே, ஆமாம் ஆமாம், நீங்க இவ்வளவு லேட்டா உள்ள இருந்து வெளியில வரும்போதே அது தெரிஞ்சிடுச்சு. அப்புறம் மாமா, நாளைக்கு நீங்க ஸ்டேஷனுக்கு போக வேண்டியிருக்கும் என்றேன். யாரு வராங்க நிலா? நம்ம சிவராமன் அதான் அவங்க அண்ணன் மறுபடியும் வரானா என்ன? இல்ல மாமா, ரமேஷுக்கும் எனக்கும் நெருக்கமான பொதுவான ஃப்ரெண்ட்ஸ் வராங்க. 4, 5 நாளாவது இங்க இருந்துட்டு போவாங்க என்றேன். வந்தனா சட்டென்று, அக்கா, அவங்க இங்க இருக்கிற நேரத்துல எந்தவித அசம்பாவிதமும் நடக்காம இருக்கணும். அவள் அப்படி சொன்னதும் நான் அதிர்ந்து போய் அவளை பார்த்தேன். மாமா, டாக்டரும் கூட அவளை அப்படித்தான் பார்த்தார்கள். நான் எந்தவித சலனத்தையும் காட்டாமல் அவளை பார்த்து கேட்டேன். உனக்கு ஏன் அப்படி தோணுது வந்தனா? இல்லக்கா, எனக்கு என்னமோ திடீர்னு அப்படி தோணுச்சு. அதை அப்படியே மறைக்காம வெளிப்படுத்திட்டேன். நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா என்னை மன்னிச்சிருங்கக்கா. ச்சே, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல வந்தனா. நீ இப்படி மனசுல பட்டதை சொன்னதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு சொன்ன நான் மாமா பக்கம் திரும்பினேன். மாமா, காலையில நீங்க சீக்கிரமே ஸ்டேஷனுக்கு போயிடுங்க என்றேன். திடீரென்று நான் ஊரில் இருந்து வந்தவுடன் இருந்த என் மாடி அறைக்கு செல்ல வேண்டும் என்று தோன்றியது. மெல்ல படி ஏறினேன். அந்த அறைக்குள் நுழைந்து ஜன்னலை முதலில் திறந்து வைத்தேன். வெளியில் இருந்த காற்று வேகமாய் உள்ளே வீசிக்கொண்டிருந்தது. அந்த அறைக்குள் நுழைந்த உடனேயே எனக்கு ஏனோ படபடப்பு அதிகமாகியது. கதவை வெறுமனே மூடி வைத்துவிட்டு படுக்கையில் சரிந்தேன். நான் வந்ததில் இருந்து நடந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் திரைப்படம் போல என் கண்முன் ஓட ஆரம்பித்தது. யாரு நீ என்று சுரேஷ் கேட்டது என் முன் ஓடியது. எழுந்தேன். பீரோவில் இருந்த கண்ணாடியில் என் முகத்தை பார்த்தேன். நிலா, கோட்டை வீட்டின் ராணி, வெண்ணிலா என்கிற நிலா, அம்மாவின் செல்லப் பெண் நிலா, மாமாவின் செல்ல குட்டி நிலா, சாந்தமாக தோற்றமளிக்கும் நிலா. இந்த நிலாவின் மறுபக்கம் யாருக்கு தெரியும்? படுக்கையில் சரிந்தேன். என் சிந்தனைகள் மெல்ல பின்னோக்கி ஓடின. எனக்கு நினைவு தெரிந்த நாளில் நடந்த நிகழ்ச்சி, என்னால் இன்று வரை மறக்க முடியாத நிகழ்ச்சி, இப்பொழுது அசை போடும் உள்ளுக்குள் ஒருவித திகிலை ஏற்படுத்திய நிகழ்ச்சி. அதன் நடந்த நிகழ்வுகள் என்னை கோட்டை வீட்டை விட்டே படிப்பு என்கிற பெயரில் மனதளவில் துரத்திய நிஜங்கள். நிலாவின் மறுபக்கம். இந்த கோட்டை வீட்டின் முதல் துர்மரணம் வனஜா சித்தியின் மரணம். அந்த சித்தியை எனக்கு ரொம்ப பிடிக்கும். கோட்டை வீட்டில் மட்டும்தான் வாரிசு பெண்ணாக பிறந்தால் தலையில் தூக்கி வைத்து கொண்டாடுவார்கள். அதற்கு காரணம் இல்லாமல் இல்லை. பெண்கள் தான் நிர்வாகம் என்பதால் தான் அந்த பூரிப்பும் அதீத செல்லம் கொடுத்தலும். அப்பா என்னை தூக்கி கோட்டை வீட்டை சுற்றி தூக்கி வந்தது. நிலா, இந்த பெரிய கோட்டை வீட்டை ஆள பொறந்தவடி நீ என்று சொல்லிக்கொண்டே என்னை முத்தமிட்டது இன்னமும் நினைவில் இருக்கிறது. தோட்டத்தில், குதிரை லாயத்தில், மாடி அறைகளில் என நானும் வனஜா சித்தியும் விளையாடாத விளையாட்டுகள் இல்லை. எல்லாவற்றிலும் நானே ஜெயிப்பேன். ஒரு நாள் நான் சித்தியை 8 வயது பெண்ணாக இருக்கும்போது கேட்டது நினைவில் வந்தது. சித்தி, என்ன எப்ப பார்த்தாலும் நானே ஜெயிக்கிறேன். உனக்கு உண்மையிலேயே எந்த விளையாட்டும் விளையாட தெரியலையா? இல்ல எனக்கு வேணும்னு விட்டு தர்றையா? அந்த வயதில் நான் கேட்ட கேள்வி என் வயதுக்கு அதிகம் என்பது வனஜா சித்தியின் அதிர்ச்சி தோய்ந்த முகத்திலேயே தெரிந்தது. என்ன நிலா சொல்ற? ஆமாம் சித்தி, நீ நல்ல புத்திசாலின்னு அப்பா சொல்வாரு. நீ இப்படி எல்லா ஆட்டத்திலயும் என்கிட்ட தோத்துட்டே இருக்கியே, அதான் கேட்டேன். நீ உண்மையிலேயே என்கிட்ட தோக்கறியா இல்ல விட்டு கொடுக்கறியான்னு. வனஜா சித்தி சிரித்துக்கொண்டே, ஆமாம் நிலா, நீ நினைக்கிறது சரிதான். நான் விட்டுத்தான் கொடுக்கறேன். இந்த சித்திக்காக நீ ஒரு விஷயத்துல விட்டு கொடுக்க வேண்டி இருக்கும் என்றாள். எனக்கு ஒன்றும் புரியவில்லை. என்ன சித்தி சொல்றீங்க? எனக்கு புரியல.
நிலா, நீ தான் அடுத்த கோட்டை வீட்டு வாரிசுன்னு இங்க கோட்டை வீட்ல எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீ அத எனக்காக விட்டு கொடுப்பியா? எப்ப சித்தி? அதுக்கான தருணம் வரும்போது. அப்ப நீ இந்த கோட்டை விட்டு வாரிசாக விருப்பம் இல்லைன்னு சொன்னா, என்னத்தான் அதுக்கப்புறம் வாரிசா உங்க அம்மா, அதான் என்னோட அக்கா அறிவிப்பா. அதுக்கு என்ன சித்தி? சந்தர்ப்பம் வரும்போது அத நான் நிச்சயம் விட்டு கொடுப்பேன். நீங்களே கோட்டை வீட்டு வாரிசு ஆகலாம். அன்றைய இரவு சித்தி சொன்னதை எல்லாம் யோசித்தவாறே உட்கார்ந்திருந்த போது அம்மா என் பக்கத்தில் வந்து உட்கார்ந்தாள். வேறு யாரும் பக்கத்தில் இல்லை. என்னிடம் ஏற்பட்டிருந்த ஏதோ ஒரு மாற்றத்தை உணர்ந்தவளாய், என்ன நிலா, ஏன் என்னவோ போல இருக்க? யாராவது ஏதாவது சொன்னாங்களா? முதலில் தயங்கிய நான் அம்மாவிடம் சித்தி பேசியதை சொல்ல அம்மாவின் முகம் இறுகியது. நிலா, நீதான் இந்த கோட்டை வீட்டு வாரிசு. அதை யாரும் மாத்தவோ பறிக்கவோ முடியாது என்றாள். அவள் முகத்தில் ஒரு கடுமை நிலவியது. ஒரு நிமிஷம் இங்கேயே இரு, நான் வந்துடுறேன். போன அம்மா முகத்தில் மலர்ச்சியுடன் திரும்பி வந்தாள். மறுநாள் காலையில் நான் எழுந்த வேளையில் அம்மா என் அறைக்கு வந்தாள். என் கையில் அதை திணித்தாள். வாழை இலையில் சுற்றி இருந்தது அது. என்னம்மா இது? நிலா, தர்மப்படி பார்த்தா இது சரி. இது என்ன ஏதுன்னு எந்த கேள்வியும் கேட்காத. நேர குதிரை லாயத்துக்கு போ. அங்க பெருக்கிக்கு கொள்ளு போட்டு இருக்கு. இப்ப சாப்பிட்டுட்டு இருக்கும். அதுல கொண்டு போய் இந்த வாழையில இருக்கிறத போட்டுடு என்றாள். எனக்கு ஒன்றும் புரியவில்லை. அம்மா என் முகத்தில் தோன்றிய கேள்விகளை படித்தவள் போல, நிலா, ஒண்ணு நீ நல்ல ஞாபகம் வச்சுக்க. நீதான் என்னைக்கா இருந்தாலும் இந்த கோட்டை வீட்டுக்கு வாரிசு. அதுக்கு குறுக்க யார் வந்தாலும் நீ சும்மா இருக்க கூடாது என்றாள். நான் குதிரை லாயத்தினை நோக்கி நடந்தேன். பெருக்கி என் காலடி ஓசை கேட்டதுமே தன் தலையை தூக்கி பார்த்தது. பின் மீண்டும் மரத்தொட்டியில் இருந்த கொள்ளை தின்ன ஆரம்பித்தது. நான் வாழை இலையில் அம்மா மடித்து தந்ததை எடுத்து அதில் போட்டேன். ஒரு நிமிடம்தான் அந்த உருண்டையை தின்ன ஆரம்பித்து முடித்து விட்டது. என் பின்னால் காலடி சப்தம். திரும்பி பார்த்தேன். சித்தி வந்து கொண்டிருந்தாள். காலை சவாரிக்கு தயாராகிவிட்டாள். இங்க என்ன பண்ற நிலா? அவள் கேட்டுக்கொண்டிருக்கும் போதே நான் கையில் இருந்த வாழை இலையை கசக்கி இடுக்கிக் கொண்டேன். சித்தி வழக்கமாய் குதிரை சவாரிக்கு போகும்போது அணிந்திருக்கும் உடையை அணிந்திருந்தாள். நிலா, ஒரு மாறுதலுக்கு நீ என் கூட வர்றியா பின்னாடி உட்கார்ந்து? ஆஹா சித்தி, உனக்கு இருக்கிற தைரியம் எனக்கு கிடையாது சித்தி. நீங்க போங்க, நான் மேல் ரூம்ல இருந்து பார்க்கறேன். சித்தி குதிரையை அவிழ்த்தாள். சேணத்தினை அதன் மேல் வைத்தாள். தாவி லாவகமாய் ஏறினாள். அவள் கால் சைடு சேடலில். குதிரையினை ஓட்டுபவர்கள் குதிரையின் மேல் அமர்ந்து காலை பொருத்திக் கொள்ளும் தோலினால் செய்த அமர்விடம் இருக்க அவள் அதன் வயிற்றை ஒரு எக்கு எக்கினாள். பெர்கி பறந்தது. நான் மேலே என் அறைக்குள் ஓடி பால்கனி வழியே மணலில் குதிரையில் பறந்த சித்தியை பார்க்க திடீரென்று பெர்கி கடலை நோக்கி பறந்து உள்ளே புகுந்தது. அம்மா பின்னால் சொன்னது நினைவில் வந்தது. நீ ஏமாந்திருந்தா அவ உன்னை கொண்டு போய் கடல்ல சேர்த்திருப்பா. எனக்கு பழைய நினைவு திக்கென்றுதான் இருந்தது. நிலாவுக்கு பின்னால் இன்னும் என்னென்ன மர்மங்கள்? எனக்கு நானே கேள்வியை கேட்டுக்கொண்டேன். அறைக்குள் உட்கார்ந்திருந்த எனக்கு வியர்த்தது. எழுந்து என் முகத்தினை கண்ணாடியில் பார்த்தேன். இந்த களங்கமில்லா நிலாவிற்கு பின்னால் புதைந்திருக்கும் ரகசியங்கள் எத்தனை? மெல்ல எழுந்தேன். சுரேஷ் வந்தனாவிடம் ஏதாவது உளறிவிட்டு போயிருப்பானோ? மெல்லிய சந்தேகம் எனக்குள் எட்டி பார்த்தது. மெல்ல படி ஏறினேன். சோஃபாவில் உட்கார்ந்திருந்த ரமேஷ், என்ன நிலா, மணி ஆச்சு, படுக்கலாமே என்றார். நீங்க போய் படுங்க, நான் மேலே போய் வந்தனாவை பார்த்துட்டு வந்துடுறேன். பாவம் குழப்பத்தில் இருப்பா என்றபடியே மேலே ஏறினேன். நான் படியில் வளைவில் திரும்பும் போது ரமேஷ் எழுந்து செல்வதை பார்த்தேன். வந்தனாவின் அறைக்கதவு திறந்தே இருந்தது. வெறுமனே மூடி வைத்திருந்தாள். உள்ளே விளக்கு எரிந்து கொண்டிருப்பது அது கதவின் வழியே வீசியிருந்த ஒளி கீற்றுக்களில் தெரிந்தது. மெல்ல கதவை தட்டிவிட்டு உள்ளே நுழைந்தேன். படுக்கையில் படுத்திருந்தவள், வாங்கக்கா என்றபடி எழுந்து உட்கார்ந்தாள். நான் கட்டிலில் அவள் பக்கத்தில் உட்கார்ந்தேன். அவள் கண்களில் ஒருவித திகில் படர்ந்திருந்தது என்றே தோன்றியது. சொல்லுங்கக்கா என்றாள் வந்தனா. வந்தனா, சுரேஷை நீ எந்த அளவுக்கு நேசிச்சேன்னு உனக்கு தெரியும். எனக்கு உங்கிட்ட ஒண்ணு கேட்கணும் என்று சொல்லி நிறுத்தினேன். வந்தனாவின் முகம் திகிலில் ஆழ்ந்தது. அவள் என் கேள்வியின் ஆரம்பத்திலேயே பயத்தில் வீழ்ந்தது போல் இருந்தது. என்னக்கா கேட்கணும்? உனக்கும் சுரேஷுக்கும் எத்தனை நாளா பழக்கம்?
இங்க வந்த அன்னைக்கே பழக்கம். அவர்தான் முதல்ல என்கிட்ட தன்னோட விருப்பத்த சொன்னாரு. எனக்கு வந்தனாவின் பதில் ஆச்சரியம் தந்தது. வந்தனாவுடன் பழக ஆரம்பித்துவிட்டு, என்னை தன் தாயின் துணையுடன் மணக்கத் துடித்தது ஏன்? ஏன்க்கா திடீர்னு அதையெல்லாம் கேட்குறீங்க? நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தாலோ, நடந்துகிட்டு இருந்தாலோ என்ன மன்னிச்சிடுங்க. என்னை இங்கிருந்து போயிடுன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. நான் அப்பா கூட இங்கேயே இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நான் உன்ன போன்னு சொல்லலையே வந்தனா. ஏன் அப்படி பேசுற? இல்லக்கா, நீங்க என்னோட அறைக்கே வந்ததும் எனக்கு பயம் வந்துடுச்சு. வந்தனா அப்படி சொன்னதும் நான் முகத்தில் சிரிப்பை தேக்கிக் கொண்டு கொஞ்சம் மாஞ்சையுடன், வந்தனா, உன் மேல எனக்கு எந்த வருத்தமோ, கோபமோ கிடையாது. நீ கோட்டை வீட்ட படமா வரைஞ்சப்ப நான் கோபப்பட்டேன். உண்மைதான். அதெல்லாம் மறந்துட்டேன். நீ சுரேஷ நெனச்சு வருந்திட்டு, இப்ப தூங்காம இருப்பேன்னு பார்க்கத்தான் வந்தேன். என்றபடியே எழுந்தேன். கதவை நோக்கி நடக்க ஆரம்பித்தேன். அவளை திரும்பி பார்த்தேன். அவள் இன்னும் என்னையே பார்த்து கொண்டிருந்தாள். அவள் கண்களில் இன்னும் பயம் தெரிந்தது. கீழே அறைக்கு திரும்பிய போது அங்கே ரமேஷை காணோம். இந்த நேரத்தில் எங்கே போயிருப்பார்? வந்தனாவை பார்த்துவிட்டு உடனே வந்து விடுவதாகத்தானே சொல்லிவிட்டு போனேன். அதற்குள் எங்கே போயிருப்பார்? யோசித்தபடியே படுக்கையின் மேல் இருந்த விரிப்பை எடுத்தேன். ஒரு முறை உதறி போடலாம் என்று தூக்கி உதறினேன். விரிப்பை வேகமாய் எடுத்து உதறினேன். அந்த சின்ன பேப்பர் துண்டு கீழே விழுந்தது. விரிப்பை விரித்தவள் அது என்ன என்று எடுத்து பார்த்தேன். கைபேசி எண் 1. அதை நான் பார்த்து கொண்டிருந்த போதே ரமேஷ் உள்ளே நுழைந்தார். யாரோட நம்பர் இது? இப்படி சின்ன துண்டு பேப்பர்ல தொலைஞ்சிடாதா? ஃபோன்ல ஏத்திட்டேன். நம்ம நண்பர்கள் நாளைக்கு வராங்கல்ல? சங்கரி கொடுத்தா, இது மகாலட்சுமியோட நம்பர். காலையில என்னோட நம்பரை ரீச் பண்ண முடியலைன்னா, இதுல தொடர்பு கொள்ளுங்கள்னு தந்தா. என்ன புதுசா துப்பறியும் நிபுணர் மாதிரி கேட்குற? ஏன் அப்படி விசாரிக்க உங்ககிட்ட ஏதாவது விஷயங்கள் இருக்கா? நான் கேட்டதும் ரமேஷ் சிரித்தார். ஆஹா, அப்படி ஏதும் இல்ல. சரி படுக்கலாமா? என்னது படுக்கலாமான்னு கேட்டேன். இல்ல, கடற்கரை வரைக்கும் வாக்கிங் போகலாம் என்றேன் சிரித்துக்கொண்டே. அதுக்கு என்ன போகலாம், அங்க கூட நல்லாத்தான் இருக்கும். நெனப்புதான். ரமேஷை படுக்கையில் தள்ளினேன். விடியற்காலையில் சீக்கிரமே எழுந்து விட்டேன். மாமா ஸ்டேஷனுக்கு போய்விட்டார். வேலைக்கார அம்மாளை கூப்பிட்டு மேலே விருந்தினர் அறைகளை தயார் செய்ய சொன்னேன். 3 அறைகள் அவர்களுக்கு போதுமானதாக இருக்கும் என்றே எனக்கு தோன்றியது. சமையல்கார அம்மாளிடம் ஏற்கனவே சமையல் இன்று இன்னும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லியாகிவிட்டது. சமையல் அறைக்கு போய் பார்த்தால் என்ன என்று தோன்றவே சமையல் அறைக்குள் நுழைந்தேன். சமையல் வேலை ஜரூராய் நடந்து கொண்டிருந்தது. சமையல்கார அம்மாள் பொடி மாசுக்கு உருளைக்கிழங்கை நறுக்கிக் கொண்டிருந்தாள். என்னை பார்த்ததும், பொங்கல் ரெடியா இருக்கு. வடையும் இட்லியும் இன்னும் கொஞ்ச நேரத்துல போட ஆரம்பிச்சிடுவேன். அவங்க ஸ்டேஷன்ல இருந்து வந்து குளிச்சுட்டு ரெடி ஆகிறதுக்குள்ள எல்லாம் சூடா இருக்கும் என்றாள். என் அறைக்கு திரும்பினேன். என் அறை தொலைபேசியில் இருந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு போன் போட 5, 6 ரிங் போன பின் ஸ்டேஷன் மாஸ்டர் எடுத்தார். சொல்லு நிலா, எப்படி இருக்க என்றார். அட, எப்படி நான் தான்னு கண்டுபிடிச்சீங்க? இந்த வனாந்தரத்துல எனக்கு வேற யார் ஃபோன் பண்ண போறா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் நிலா. உன்னோட கல்யாணத்துக்கு தான் என்னால வர முடியல. அது ஒண்ணு தான் எனக்கு வருத்தம். ஆமா, இன்னைக்கு யார் வரா? காலையிலேயே ஃபோன் போட்டிருக்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸும் அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸும் வராங்க. மாமா அங்க தான் வந்துட்டு இருக்காரு. ரயில் இன்னைக்கு கரெக்ட் டைம் தானே? 20 நிமிடம் லேட் நிலா. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம். என்ன? அந்த என்ன என்று அவர் அந்த என்று அவர் தொடங்கும் முன் நிறுத்தினேன். போன்ல ஏதும் பேச வேண்டாம். ஆ, நிலா, நீ சொல்றது எனக்கு புரியுது. நாம நேரா சந்திச்சு ஒரு முடிவு எடுத்தா நல்லா இருக்கும். அப்புறம் இந்த மாசம் கடைசியில மேல் அதிகாரிங்க ஸ்டேஷன் இன்ஸ்பெக்ஷனுக்கு வருவாங்க. நாம ஜாக்கிரதையா இருக்கணும். சரி, நேரே பேசுவோம். போன்ல வேண்டாம்னு சொன்னேனே. சரி நிலா, நான் வச்சுடுறேன். மறுமுனையில் அவர் ரிசீவரை வைக்கும் சப்தம். பின் நான் ரிசீவரை வைத்தேன். அவர் சொன்னது என் காதுகளில் ஒலித்துக் கொண்டே இருந்தது. ஆ, நிலா, நீ சொல்றது எனக்கு புரியுது. நாம நேரே சந்திச்சு ஒரு முடிவெடுத்தா நல்லா இருக்கும். அப்புறம் இந்த மாச கடைசியில மேல் அதிகாரிங்க ஸ்டேஷன் இன்ஸ்பெக்ஷனுக்கு வருவாங்க. நாம ஜாக்கிரதையா இருக்கணும். அவர் குடும்ப நண்பர் என்பதால் பெரிய ரிஸ்கை எடுத்திருக்கிறார். நம்மால் அவருக்கு ஒரு துன்பமும் வந்துவிடக் கூடாது என்று தோன்றியது. நான் குளித்துவிட்டு பூஜையில் என் பூஜை விஷயங்களை முடித்துக்கொண்டு வெளியில் வந்தபோது
முன்னறையில் வந்தனா உட்கார்ந்திருந்தாள். அக்கா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க போல. ஆமாம் வந்தனா, அவங்கள கல்யாணத்துக்கு கூட கூப்பிட முடியல. எல்லாம் வேகமா முடிஞ்சிடுச்சு. அவங்களும் எங்க 2 பேரையும் பார்க்கணும்னு ஃபீல் பண்ணாங்க. வார இறுதியாச்சே, எனக்கும் ஒரு சின்ன மாறுதலா இருக்கும்னு வர சொன்னேன். தவிர என் ஃப்ரெண்ட்ஸுக்கும், அவர் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஏற்கனவே நல்ல பரிச்சயம் இருக்கு. சமையல் அறையில் இருந்து சின்ன வெங்காய சாம்பாரின் வாசனை தூக்கியது. வாசலில் கார் ஒலிப்பானை ஏற்படுத்தினார் மாமா. நான் வேகமாய் போய் கோட்டை வீட்டின் கதவை திறந்தேன். கார் உள்ளே நுழைந்ததும் கதவை மூடினேன். காரில் இருந்து குதித்த சங்கரி ஓடி வந்து என்னை கட்டி கொண்டாள். ஐயோ! கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க முகத்துல என்ன ஒரு தேஜஸ்! அழகுல ஜொலிக்கிறீங்க. உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு முன்னாடி நான் ரமேஷ தீவிரமா லவ் பண்ணேன். ஒன் சைடு தான். அவர் என்ன கண்டுக்கவே இல்ல. இப்பதான் புரியுது. உங்க அழகுல விழுந்தவர் எப்படி என்ன பாப்பாரு? ஆமா, உங்ககிட்ட காலேஜ்ல பார்த்ததை விட ஏதோ ஒரு மாற்றம் தெரியுதே! என்றாள் புருவங்களை சுருக்கிக் கொண்டு. சங்கரியை ஆச்சரியமாய் பார்த்தேன். அப்படி ஒண்ணும் இல்லையே சங்கரி. அப்படியே தானே இருக்க. ரொம்ப நாளைக்கு பிறகு பார்க்கறதுனால உனக்கு அப்படி தெரியுது என்றேன். அவள் தன் பார்வையை ரமேஷ் பக்கம் திரும்பி, சரியான ஆளுதான் நீ ரமேஷ். எப்படி போகுது உன்னோட கல்யாண வாழ்க்கை இந்த அழகி கூட என்று கண்ணை சிமிட்டி கேட்டாள். ரமேஷ் என்னை பார்த்து கொஞ்சம் நெளிந்தவாறே, ஆ, எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு என்றார். ஆனா இப்ப ஸ்டேஷனுக்கு எங்களை பிக்கப் பண்ண வந்தாரே உன்னோட அங்கிள், அவர் ரொம்ப ஸ்மார்ட் என்றாள். ராகவுக்கும் சங்கரியின் பேச்சு பிடிக்கவில்லை போலிருக்கிறது. அவன் ரமேஷின் கைகளை பற்றி கொண்டு, சங்கரி கிடக்க விடுங்க, வெளியிலிருந்து உள்ள வரும்போதே சின்ன வெங்காய சாம்பார் வாசனை தூக்க ஆரம்பிச்சிடுச்சு. அந்த வாசனையிலேயே அடி வயிறு காவா காவான்னு குரல் கொடுக்க ஆரம்பிச்சிடுச்சு என்றான். புவனேஸ்வரி, ஆமாம் சங்கரி, எனக்கும் தான் என்றாள். நான் வேலைக்காரி பக்கம் திரும்பினேன். இவங்க ரூம் எல்லாம் ரெடி தானே? நேத்தே ரெடி பண்ணிட்டம்மா. இவங்களை கூட்டிட்டு போய் காட்டு. ரமேஷ், நீங்களும் கூட போயிட்டு வாங்க என்றேன். அவர்களை பார்த்து, போய் குளிச்சுட்டு வாங்க, காலை உணவு ரெடியா இருக்கு என்றேன். எல்லோரும் படியேறி போவதை பார்த்து கொண்டிருந்தேன். இவர்கள் இங்கே இருக்கும்போது எந்தவித அசம்பாவிதமும் நடந்துவிடக் கூடாது என்று தாளேஸ்வரியை வேண்டிக் கொண்டேன். கொஞ்ச நேரத்தில் ரமேஷ் கீழே வந்து விட்டார். நான் வேண்டுமென்றே, ஆ, அந்த சங்கரி உங்களை ஒரு தலையா காதலிச்சு உருகிட்டாளாமே என்றேன். அவர், அட, ஆரம்பிச்சிட்டியா? அவதான் என்ன காதலிச்சா. நான் பைத்தியம் போல உன் பின்னாடி இல்ல சுத்திட்டு இருந்தேன் என்றார். நாங்கள் இருவரும் பேசிக் கொண்டிருக்கும் போதே அவர்கள் குளித்துவிட்டு கீழே வந்து விட்டனர். சாப்பாட்டு மேஜை கலகலப்பு மேஜையானது. ஆள் ஆளுக்கு வறுத்து எடுத்தார்கள். எனக்கு சில நேரங்களில் அவர்களின் பேச்சில் முகம் வெட்கத்தில் சிவந்தது. டிஃபன் முடித்து எல்லோரும் முன்னறையில் உட்கார்ந்தோம். நான் ரமேஷிடம் கோட்டை வீட்டை சுற்றி காண்பிக்க சொன்னேன். நண்பர்களில் அதிகம் பேசாத நாராயணன், நிலா, நீயும் வரலாமே என்றார். நீங்க போங்க, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, முடிச்சிட்டு வந்து சேர்ந்துக்கிறேன். மேல ஒரு பெரிய லைப்ரரி இருக்கு என்றேன். அவர்கள் போனதும் அறைக்கு திரும்பினேன். சமையல்கார அம்மாள் பின்னாடியே வந்து நின்றாள். ஸ்வீட் என்ன செய்யம்மா என்று கேட்டாள். நெய் கேசரி பண்ணிடுங்க, உங்க கை பக்குவத்துல அது ரொம்ப நல்லா இருக்கும் என்றேன். சரிம்மா என்று அவர் சென்ற வேளையில் தொலைபேசி அடித்தது. கதவை மூடி உட்புறம் தாளிட்டு விட்டு தொலைபேசியின் ரிசீவரை எடுத்தேன். நிலா, எதிர் முனையில் குரலில் பதட்டம் இருந்தது. நிலாதா, யார் பேசுறது? என்னடா, என்னோட குரல் தெரியலையா? யாரு? பதட்டம் இல்லாம சொல்லுங்க. நான் தான் சித்தி பேசுறேன். மெல்ல திடுக்கிட்டேன். நிலா, உனக்கு தெரியாம நிறைய தப்பு பண்ணிட்ட. உன்கிட்ட பேசணும் தனியா. இப்ப எங்க இருக்கீங்க? திருநெல்வேலியில தான். யார் வீட்ல? நான் கேட்டதும் எதிர்முனையில் பதில் இல்லை. என்ன சித்தி, நான் கேட்டது காதல விழலையா? நிலா, உன்கிட்ட சொல்ல என்ன இருக்கு? நீ உடனே திருநெல்வேலி வரணும். நம்ம கடல் ஜவுளி மாளிகைக்கு எதிர்த்த மாதிரி ஒரு எஸ்டிடி பூத் இருக்கும், தெரியுமில்ல? சொல்லுங்க, தெரியும். அங்க வந்துட்டு ஃபோன் பண்ணு, நான் வந்துடுறேன். எல்லாத்தையும் நேர பேசிக்கலாம். நம்பரை சொல்லுங்க. சித்தி ஒரு கைபேசி எண்ணை சொன்னாள். அதை ஒரு பேப்பரில் எழுதி கொண்டேன். நான் வந்துடுறேன். முன்னறைக்கு வந்தேன். மாமா, மாமா என்று கூப்பிட்டேன். அத்தையின் அறை இருக்கும் வராண்டாவில் இருந்து வந்தார். என்ன நிலா, உன்னோட பெரியம்மாவைத்தான் பார்க்க போனேன். கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிச்சிட்டா. என்ன நிலா, ஏதாவது அவசரமா? எங்கேயாவது போகணுமா? கார் சாவியை கொடுங்க, நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வரணும். நானே வர்றேன்.
இல்ல வேண்டாம். இது ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க வந்தா சரியா இருக்காது. தனியா போயிட்டு பத்திரமா வந்துடுவியா? வந்துடுவேன். சாப்பாட்டு நேரத்துக்குள்ள. சாவியை வாங்கிக் கொண்டு வெளியில் வந்தேன். மாமா கோட்டை வீட்டின் கதவை திறக்க, காரை வேகமாக செலுத்தினேன். என் மனம் தேவையில்லாமல் படபடக்க ஆரம்பித்தது. எதெல்லாம் நடக்கக்கூடாது என்று நினைக்கிறேனோ, அதெல்லாம் நடக்கிறது. விபரீதங்கள் எதுவும் நிகழக்கூடாது என்று ஒரு பக்கம் மனம் சொல்லிக் கொண்டிருந்தது. அந்த டெலிபோன் பூத்தை நான் அடைந்தபோது மணி 10:30. சித்தி கொடுத்த எண்களை சுழற்றினேன். உடனே மறுமுனையில் ஒரு குரல். அது சித்தியுடையதுதான். சித்தி, நான் வந்துட்டேன். அங்கேயே இரு நிலா. நீ தான் என்ன காப்பாத்தணும். முதல்ல வாங்க. எந்த இடத்துல வெயிட் பண்ற? கடல் ஜவுளி மாளிகை பக்கம்தான். நம்ம கார போட்டிருக்க. வந்துடுறேன் நிலா. நான் போனுக்கு காசை கொடுத்துவிட்டு கார் அருகில் வந்தேன். ஜவுளி கடல் கடையை ஒரு முறை திரும்பி பார்த்தேன். இங்குதான் சித்தியை அவள் இறந்த பின் பார்த்தேன். அம்மாதான், அது சித்தி இல்லை, அவள் சகோதரி என்றாள். இப்பொழுது சித்தி போன் செய்து வருகிறேன் என்கிறாள். சித்தி கையில் சின்ன லெதர் பேக்குடன் வந்தாள். காரில் ஏற சொன்னேன். முன் இருக்கையில் அமர்ந்தாள். கார் கிளம்பி டவுனை விட்டு வெளியில் செலுத்தினேன். சித்தி ஒன்றும் பேசவில்லை. அவள் முகத்தில் பயத்தின் சாயல் மட்டுமே இருந்தது. கார் விரையன்பட்டி வீரன் பட்டி சாலையில் திருப்பினேன். நிலா, என்றாள் சித்தி திகிலுடன். காரை ஓரமாய் நிறுத்தினேன். சொல்லு சித்தி, என்ன பிரச்சனை? எதுக்கு ஸ்டேஷன் மாஸ்டர் வீட்ல இருந்து வெளியில வந்த? சித்தி அழ ஆரம்பித்தாள். நிலா, நான் அந்த சுரேஷ் பேச்ச கேட்டுதான் அந்த மாதிரி வாரிசு ஆகணும்னு பேசினேன். எனக்கா எந்த விருப்பமும் கிடையாது. ரமேஷ் மூலமா நீ நான் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு என்னை ஸ்டேஷன் மாஸ்டர் கண்ட்ரோல்ல கொண்டு விட சொன்ன வரைக்கும் சரிதான். எனக்கு பயமா இருக்கு. சுரேஷுக்கு நான் உயிரோட இருக்கிறது தெரிஞ்சா என்ன ஆகும்னு தெரியல நிலா. நீ சொன்ன மாதிரியே இருந்த உங்க சித்தி பொண்ணை கோட்டை வீட்டோட மொட்டை மாடியில இருந்து நான் தள்ளி விட்டு போய் லைப்ரரியில ஒளிஞ்சுகிட்டேன். உன்கிட்ட சொல்லாமலேயே திருநெல்வேலிக்கு போயிட்டேன். கடைசியில நீ என்ன பார்த்ததும் ஆடி போயிட்ட. உனக்காக தன்னோட 2வது வீட்டு பொண்ணையே காவு கொடுக்க தயாரா இருந்த உங்க அப்பாவுக்கு முன்னாடி நான் எம்மாத்திரம். சித்தி படபடவென்று பேசிவிட்டு நிறுத்தினாள். நான் முகத்தை சலனம் இல்லாமல் வைத்துக்கொண்டு, சுரேஷ பத்தி நீ பயப்பட வேண்டாம். சுரேஷ் மாடியிலிருந்து விழுந்து தற்கொலை பண்ணிக்கிட்டான் என்றேன். சித்தி அதிர்ந்து போய் என்னை பார்த்தாள். சித்தி பயத்துடனேயே என்னை பார்த்து கேட்டாள். இப்ப நாம எங்க போறோம்? சித்தி, நீ எங்கிருந்து தப்பி வந்தையோ அதே இடத்துக்கு. சித்தி ஒன்றும் பேசவில்லை. நான் நிறுத்தி நிதானமாக சொன்னேன். ஸ்டேஷன் மாஸ்டர் ரொம்ப நல்லவர் சித்தி. பல வருஷமா இந்த ஊர்லயே தனி மரமா இருக்காரு. நீ அவர் கூடவே வாழறதுல தப்பில்ல. நீ விருப்பப்பட்டு தானே வந்த? ஊர்ல இருந்து உன்ன மாதிரியே இருக்கிறப்ப அப்பாவோட 2வது மனைவி பெண்ணை கோட்டை வீட்டுக்கு கொண்டு வந்து டிராமா பண்ண. அம்மா என்கிட்ட எல்லா விபரத்தையும் சொல்லிட்டாங்க. அப்பாவை நீ சம்மதிக்க வச்சதுதான் உன்னோட சாமர்த்தியம். சித்தி என்னை அதிர்ச்சியுடன் பார்த்தாள். இத்தனை விஷயம் உனக்கு தெரியுமா என்பது போல் சித்தி என்னை பார்த்தாள். அதன்பின் சித்தி என்னை பார்க்கவில்லை. சித்தியை ஸ்டேஷனில் விட்டுவிட்டு நான் கோட்டை வீட்டுக்கு திரும்பிய போது சாப்பாட்டு நேரம் நெருங்கி இருந்தது. எல்லோரும் காத்திருந்தார்கள். சங்கரி, எங்க போன நிலா? நாங்க தேடி தேடி சலிச்சிட்டோம். அப்புறம் மாமா தான் சொன்னார், நீ திருநெல்வேலி வரைக்கும் போயிருக்கேன்னு. அப்புறம்தான் மேல இருக்கிற லைப்ரரிக்கு போனோம். வாவ், இந்த இடத்துல இவ்வளவு புத்தகம் எதிர்பார்க்கவே இல்ல என்றாள். எல்லாம் எங்க தாத்தா காலத்துல இருந்து சேர்ந்த புத்தகங்கள். அவர் நிறைய படிப்பாரு. எந்த சப்ஜெக்ட் எடுத்தாலும் புத்தகம் அத பத்தி இருக்கு. சங்கரியை ஆச்சரியமாய் பார்த்தேன். அவள் தன் பார்வையை ரமேஷ் பக்கம் திரும்பி, ரமேஷ், நீ சரியான ஆளுதான். எப்படி போகுது உன்னோட கல்யாண வாழ்க்கை இந்த அழகி கூட என்ற கண்ணை சிமிட்டி கேட்டாள். இப்போ ஸ்டேஷனுக்கு எங்களை பிக்கப் பண்ண வந்தாரே உன்னோட அங்கிள், அவர் ரொம்ப ஸ்மார்ட் என்றாள் சங்கரி. நான் சிரித்துக்கொண்டே, அப்ப மாமாவை உனக்கு பேசி முடிச்சிடலாமா என்று கேட்டேன். சங்கரியின் முகம் சிவந்தது. ராகவ், அதுவும் சரிதான் சங்கரி. நீதான் வந்ததுல இருந்து கோட்டை வீட்டை பத்தி புகழ்ந்து தள்ளிட்டே இருக்க. அவரை கட்டிட்டா நீயும் இந்த வீட்ல ஒருத்தி ஆயிடுவ என்றார். சங்கரியின் முகம் இன்னும் சிவந்தது. நந்தினியின் கையை பற்றி கொண்டு, நாம லைப்ரரிக்கு போகலாம் என்று இழுத்து கொண்டு ஓடினாள். சாப்பாட்டு நேரம் வந்துடுச்சு, சாப்பிட்டுட்டு போங்க மேல. நான் சொன்னதும் ஏறிக்கொண்டிருந்தவர்கள் திரும்பி இறங்க ஆரம்பித்தார்கள். சாப்பாட்டு மேஜை மிகவும் கலகலப்பாய் இருந்தது. மாலையில் எல்லோரும் பீச் போவது என்று தீர்மானமாகி இருந்தது. என்னை கூப்பிட்டது மறுத்துவிட்டேன்.
இல்லப்பா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. முடிக்க வேண்டிய கணக்குகள் நிறைய இருக்கு என்றேன். நான் இப்படி சொன்னதும் வந்தனா நிமிர்ந்து பார்த்தாள். அக்கா, நானும் போகட்டுமா இவங்க கூட? போயிட்டு வா வந்தனா, நம்ம பீச் ரொம்ப நல்லா இருக்கும். மாமாவும் கூட வருவாரு என்றேன். மாலையில் அவர்கள் பீச்சுக்கு கோட்டை வீட்டில் இருந்து கிளம்பி போனதும் நான் கோட்டை வீட்டின் கதவை மூடினேன். பகலில் கதவு மூடப்படும் முதல் நாள்தான் இது. டாக்டரும் அவர்களுடன் போய்விட்டார். சமையல்கார அம்மாளும் வேலைக்கார அம்மாளும் சமையல் அறையில் முடங்கி இருந்தார்கள். நான் பெரிய அத்தையின் அறைக்குள் நுழைந்தேன். அத்தை என்னை பார்த்ததும் முகத்தில் சிரிப்பை வரவழைக்க முயன்று தோற்றுப் போனாள். நான் அறையில் இருந்த நாற்காலியை இழுத்து போட்டு உட்கார்ந்தேன். அத்தை கட்டிலின் ஓரத்தில் முடங்கினாள். அத்தை, இத்தனை நாள் என்ன பத்தி என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னு எனக்கு தெரியாது. நான் பொறுப்பை ஏத்துக்கிறதுக்கு முன்னாலேயே இந்த கோட்டை வீட்ட பத்தி தான் அதிகமா நினைச்சிட்டு இருந்தேன். எல்லாரும் எனக்கு விருப்பம் இல்லாமலேயே நான் பொறுப்பை ஏத்துக்கிட்டதா நினைக்கிறாங்க. அப்படி இல்லைங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். என்னோட அத்தனை செய்கைகளையும் நான் உங்ககிட்ட மட்டும்தான் சொல்லியிருக்கேன். நம்ம கோட்டை வீட்டோட ரகசியம் முழுக்க தெரிஞ்சவங்கள்ல நீங்களும் ஒருத்தர். நம்ம கோட்டை வீட்டு மர்மம் வெளியில போயிடக்கூடாதுங்கிறதுக்காக நான் செஞ்ச வேலைகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். அந்த சுரேஷ் பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சான். அவனா ஏதோ கற்பனை பண்ணிட்டு, நான் நிலா இல்லைன்னு வந்தனா கிட்ட உளர ஆரம்பிச்சு, என்கிட்டயே கேட்க ஆரம்பிச்சான். அதனால தான் அவன மேல இருந்து தள்ளி விட வேண்டியதா போச்சு. எனக்கு வந்தனா வரைஞ்சு வச்சிருந்த கிஃப்ட்ட கூட, நான் வரைஞ்சு வச்சிருந்த படத்த மாத்தி வச்சு, ரமேஷுக்கு முன்னாடி அதிர்ந்த மாதிரி காட்டிக்கிட்டேன். அத்த, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? ரமேஷ் வேற யாரும் இல்ல. பெரிய தாத்தாவோட சிநேகிதர் சந்திரசேகர ஐயரோட பேரன் தான். அவருக்கு முழுசா நம்ம கோட்டை வீட்டோட ரகசியம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பிருக்கு. இல்ல, இந்த இடம்தான் அதுன்னு தெரியாம இருக்கிறதுக்கும் வாய்ப்பிருக்கு. என்னவா இருந்தாலும் இந்த ரகசியத்தை யாராவது வெளியில கொண்டு போக முயற்சி பண்ணாங்கன்னா, நான் என்ன செய்யணுமோ அத தயங்காம செய்வேன். அத்தை என்னை கண் கொட்டாமல் பார்த்தபடி நான் சொல்வதையெல்லாம் எந்தவித சலனமும் இல்லாமல் பார்த்து கொண்டிருந்தாள். அறையின் கதவை உள்புறம் தாளிட்டேன். அலமாரிக்கு சென்று அதன் கதவுகளை திறந்து உள்புறம் மறைந்திருந்த கதவினை திறந்தேன். அத்தையை ஒரு முறை திரும்பி பார்த்தேன். உள்ளே இருந்த படியில் மெல்ல இறங்கினேன். கடைசி படி அருகில் ஓரமாய் தொங்கிக் கொண்டிருந்த கருப்பு நிற கோட்டை எடுத்துக்கொண்டேன். தள்ளி இருந்த சுவிட்சை போட்டேன். வரிசையாய் இருந்த பெட்டிகள். ஒரு பெட்டியை திறந்தேன். கொத்து கொத்தாய் பழைய நகைகள், எளிதில் மதிப்பிட முடியாத நகைகள், குடும்ப சொத்து. இதை தவிர கீழே பாதாள அறையில் உள்ள பல பெட்டிகள். தங்க தாளேஸ்வரி கண்முன் நிழலாடினாள். ஒரு முறை அம்மா சொன்னது நினைவில் மோதியது. பத்மநாப சாமி கோவிலுக்கு நாம நிறைய நகைகளை கொடுத்திருக்கோம். சொல்லப்போனா நம்ம கிட்ட இருக்கிற நகைகளோட மதிப்பு அவங்களோடதை விட பல மடங்கு அதிகம். மெல்ல திரும்பி விளக்கை அணைத்துவிட்டு படிகளில் ஏறினேன். கோட்டை என் கையில் வைத்திருந்தேன். அத்தை இன்னமும் பயத்திலேயே இருந்தாள். மேலே வந்ததும் என்னுள் ஏதோ சக்தி புகுந்தாற்போல் இருந்தது. நொடியில் என் கைகளில் பிரஷ் ஏறியது. கேன்வாஸில் புதிய ஓவியம் இறங்க ஆரம்பித்தது. வரைந்து முடிக்கும் வரை என்னுள் நான் இல்லை. முடித்தவுடன் பிரஷை வட்டில் போட்ட நான் வரைந்திருந்த ஓவியத்தினை பார்த்தேன். கடலின் படம் அமைதியாக இருக்கும் கடல் அல்ல. 100 அடிக்கு மேல் அதன் அலைகள் உயர்ந்திருந்தன. அலைகளின் நடுவிலே பொம்மையினை போல் மனித உருவங்கள். திடுக்கிட்டேன். வரைந்த ஓவியத்தினை மனதில் எழுந்த திகிலோடு திரைச்சீலையினால் மூடிவிட்டு வெளியில் வந்தேன். நேரே என் அறைக்கு வந்தேன். அறையின் கதவை மூடி உள்புறம் தாளிட்டு விட்டு போன் அருகில் சென்றேன். நாராயண பட்டத்திரியின் எண்ணை எடுத்து ஒவ்வொரு எண்களாக சுழற்ற, கடைசி எண்ணை சுழற்றி டயல் 0வுக்கு வரும் முன்னரே மறுமுனையில் நாராயண பட்டத்திரி. சொல்லு நிலா என்றார் சின்ன திடுக்கிடலுடன். நான் தான் பேச போறேன்னு உங்களுக்கு தெரியுமா? பட்டத்திரி மறுமுனையில் சிரித்தார். நிலா, நம்ம வாழ்க்கையில நடக்கிற எல்லாமே தீர்மானிக்கப்பட்டது. நாம இயற்கை விதியெல்லாம் அலட்சியம் பண்ணிட்டு இருக்கோம். சொல்லு, நீ கொஞ்ச நேரம் முன்னாடி உன்னோட பெரிய அத்தை ரூம்ல கேன்வாஸ்ல வரைஞ்ச ஓவியம் பத்தித்தானே கேட்கணும். நான் கொஞ்சம் பயத்துடன் ஆமாம் என்றேன். பயப்படாத, அது நடக்கும். ஆனா உனக்கொன்னும் ஆகாது என்றார். அப்ப மீதியெல்லாம் நீ தெரிஞ்சுக்காம இருக்கிறது நல்லது. தங்க தாளேஸ்வரிக்கு நீதான், நீ மட்டும்தான் துணை என்று சொல்லிவிட்டு மறுபடியும் ரிசீவரை வைத்து விட்டார். எனக்கு இன்னமும் திகிலானது. அவர் சொன்னது மீண்டும் மீண்டும் என் காதுகளில் ஒலித்தது. அறையில் இருந்த டைரிகளை எடுத்தேன். பதட்டத்துடன் ஒவ்வொரு பக்கமாக புரட்ட சில பக்கங்களில்
கணக்குகளை தவிர எண்கள் வெவ்வேறு வரிசையில் எழுதப்பட்டிருந்தன. இது என்ன? எண்களை வைத்து சங்கேத பாஷையா? கதவை யாரோ தட்டினார்கள். டைரிகளை தலையணை அடியில் வைத்துவிட்டு கதவை திறந்தேன். அங்கே ஸ்டேஷன் மாஸ்டர் நின்றிருந்தார். அவரை நான் எதிர்பார்க்கவில்லை. என்ன சார் இது திடீர் விஜயம்? ஒண்ணுமில்ல நிலா, இன்னைக்கு கூட்ஸ் கூட கிடையாது. உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும்னு தோணுச்சு, அதனால தான் வந்தேன். சித்தி? அவ வீட்ல தான் இருக்கா. நிலா, இத்தனை நாளா உங்ககிட்ட ஒரு விஷயத்த மறைச்சதுக்கு நீ என்ன மன்னிக்கணும். சித்தி விஷயம் தானா? சித்திக்கும் உங்களுக்கும் இருந்த காதல் பீச்சில் இருந்தது. நீங்க கோட்டை வீட்டை பலமுறை தொலைநோக்கி குழல் மூலமா பார்த்தது எல்லாம் எனக்கு தெரியும். இல்ல நிலா, நான் உங்க தாத்தாவோட நண்பர் சந்திரசேகரோட முதல் பையன். அப்ப இரண்டாவது பையன் யாரு? அது வேறு யாரும் இல்ல. நீ காதல் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்ட ரமேஷ் தான். ஸ்டேஷன் மாஸ்டர் சொல்லி நிறுத்தியதும் எனக்கு அதிர்ச்சியாய்த்தான் இருந்தது. அதுவும் இல்ல நிலா, எனக்கு கோட்டை வீட்டோட அத்தனை விஷயங்களும் தெரியும். நான் ஒன்றும் சொல்லாமல் இருந்தேன். வாங்க முன்னறைக்கு போய் பேசலாம். அவர் நகர அறையின் கதவை வெளிப்புறம் மூடிய நான் சோஃபாவை நோக்கி நடக்க பின்னாலேயே வந்த ஸ்டேஷன் மாஸ்டர் நான் உட்கார்ந்ததும் எதிரில் உட்கார்ந்தார். என்ன சாப்பிடுறீங்க? எதுவும் வேண்டாம் நிலா, காஃபி சாப்பிடலாம். ம். நான் சமையல்கார அம்மாளை அழைத்தேன். வந்தார். 2 காஃபி கொண்டு வாங்க. அவர் நகர்ந்தார். சொல்லுங்க, நான் என்ன பண்ணணும்? நீங்க ரமேஷோட அண்ணன்கிற விஷயம் அவருக்கு தெரியுமா? தெரியாம எல்லாமே எங்க திட்டப்படி தானே நடக்குது. என்ன சொல்றீங்க? அவன் உன்னை காதலிக்க ஆரம்பிச்சதும் என்கிட்ட தகவல் சொல்லிட்டு தான் ஆரம்பிச்சான். காஃபி வந்தது, குடித்தோம். நிலா, உங்க பெரிய அத்தைக்கு எல்லாம் தெரியும். நான் யாருங்கிற விஷயம் தெரியும். குறிப்பா உன்னோட சித்தி என்னோட காதல் மனைவி, அவளுக்கும் தெரியும். சித்தி எங்க? ஸ்டேஷன்ல தான் இருக்கா. ஏதாவது முக்கியமா ஃபோன் வந்தா அட்டெண்ட் பண்ண சொல்லிட்டு வந்திருக்கேன். நீங்க இங்க வந்திருக்கிறது சித்திக்கு தெரியுமா? தெரியாது. திருநெல்வேலி போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு தான் கிளம்புனேன். நான் எழுந்தேன். எங்க போற நிலா? நான் இன்னும் பேசி முடிக்கல. இங்க தான் 30 அடி தள்ளி இருக்கிற பெரிய அத்தையோட ரூமுக்கு தான். உங்களுக்கு தான் எல்லாமே தெரிஞ்சிருக்கே. வாங்க. முன்னால் வேகமாய் நடந்தேன். பக்கத்திலேயே நடந்து வந்த ஸ்டேஷன் மாஸ்டர் எனக்கு என்ன வேணும்னு கேட்க மாட்டியா? நடந்து கொண்டிருந்த நான் நின்றேன். எனக்கு தங்க தாளேஸ்வரி சிலை வேணும். நான் சிரித்தேன். அவ்வளவுதானே, தர்றேன். தங்க தாளேஸ்வரி உக்கிரகத்தை தாங்கிக்கிற சக்தி உங்களுக்கு இருக்கா? இல்லனா இந்த எல்லை வரைக்கும் வந்திருக்க மாட்டேன். பெரிய அத்தையின் அறை வந்துவிட்டது. அத்தை என்னுடன் நுழைந்த ஸ்டேஷன் மாஸ்டரை பார்த்து மிரண்டாள். நான் அவரை திரும்பி பார்த்துவிட்டு ஓவிய பலகையின் சீலையினை விளக்கினேன். ஆர்ப்பரிக்கும் கடல் அலை என்றார். இது இன்னைக்கு நீங்க வர்றதுக்கு ஒரு அரை மணி நேரம் முன்னாடி வரைஞ்சது. நேத்து ராத்திரி 3 மணிக்கு ஒரு படம் வரைஞ்சேன். பார்க்குறீங்களா? ஓவிய பலகையின் கீழ் வைத்திருந்த படத்தை எடுத்து அவரிடம் நீட்ட வாங்கியவரின் கண்கள் விரிந்தன. ஞாபகம் இருக்கா? நான் ஸ்டேஷன்ல வந்து இறங்கினப்ப என்கிட்ட கேட்டீங்களே, என்னை எப்ப வரைய போறேன்னு? தத்ரூபமா இருக்கு. கையில் இருக்கிற கொடிய தூக்கி பிடிச்சிட்டு ரயில் உள்ள நுழையிற காட்சி. என்ன கொடி காட்டுறீங்க? சிகப்பு. சொல்லிவிட்டு என்னை நிமிர்ந்து பார்த்தார். சடுதியில் பக்கவாட்டில் இருந்த இரும்பு தடி என் கைக்கு வந்ததுதான் தெரியும். நச்! ஐயோ! என்ற முன் மண்டையை அழுத்தி பிடித்து கொண்டு சரிந்தார். மர அலமாரி கதவை திறந்து உள்ளே இருந்த ரகசிய அறைக்குள் அவரை இழுத்து தள்ளினேன். அவர் கைகளையும் கால்களையும் கட்டி தள்ளி, எனக்கும் அம்மனுக்கும் நடுவுல வந்தா இந்த கதிதான் என்றபடியே ரகசிய அறையை விட்டு வெளியில் வந்து அலமாரி கதவை மூடி திரும்ப பெரிய அத்தை என்னை திகிலுடன் பார்த்து கொண்டிருந்தாள். அத்தை அறையின் கதவை மூடிவிட்டு வெளியில் வந்தேன். ஏதோ மனதிற்குள் ஒரு சலனம் தோன்றிக் கொண்டே இருந்தது. என் அறைக்கு திரும்பினேன். மொத்தம் டைரிகளையும் எடுத்து படுக்கையில் போட்டுக்கொண்டு உட்கார்ந்தேன். என் மனம் பரபரப்பாக எதையோ தேடியது. ஸ்டேஷன் மாஸ்டர் திடீர் என்று முளைப்பார் என்று நான் கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை. சித்தி வேறு அங்கு தனியாக இருப்பாள். இவர்தான் சந்திரசேகர் பேரன் என்பதும் அவர் ரமேஷின் சகோதரர் என்றும் சித்திக்கு தெரியாது. பாவம் சித்திக்கு சந்திரசேகர் என்பவர் பற்றியே தெரியாது. டைரியின் பக்கங்களை வெறி பிடித்தாற்போல் புரட்டி கொண்டிருந்தேன். ஒரு பக்கத்தில் ஸ்கெட்ச் பேனாவால் அது எழுதப்பட்டிருந்தது. ஜூன் 4, 2013. என்னுள் மெல்லிய திடுக்கிடல் ஏற்பட்டது. இது எதை குறிப்பிடும் தேதி என்று யோசித்த எனக்கு ஒரு விஷயம் உரைத்தது. இன்றுதான் ஜூன் 4, 2013. மனதிற்குள் மின்னல் போல அடித்தது அந்த இடம். பீரோவை மறுபடி திறந்தேன்.
பீரோவின் கீழ் தட்டில் பிளாஸ்டிக் மற்றும் ரப்பர் சுற்றி இருந்த அந்த பார்சல். அதை எடுத்து வைத்து ஒருவித பயத்துடன் பிரித்தேன். 2 கணக்கு புத்தகங்கள், ஒரு பழைய உயில். கணக்கு புத்தகங்களை பார்த்தேன். எந்தெந்த தேதியில் எந்தெந்த நகைகள் எங்கு வாங்கப்பட்டன, மொத்த நகைக்கான பட்டியல் மற்றும் கோவில் கட்ட செலவான மொத்த தொகை விவரங்கள். உயிலை படித்தேன். தாத்தா, எங்கள் குடும்பத்தின் பெண் வாரிசுக்கு என எழுதி வைத்திருந்த உயில் அப்பாவின் பெயர் குறிப்பிடப்பட்டிருந்தது. எனக்குள் ஏதோ உரைக்க மீண்டும் அந்த தேதியினை பார்த்தேன். ஜூன் 4, 2013. மெல்ல எழுந்தேன். உயில் மற்றும் கணக்குகளை அந்த பொட்டலத்திலேயே வைத்தேன். எல்லாவற்றையும் அதன் அதன் இடத்தில் வைத்துவிட்டு அறையை மூடிவிட்டு வெளியில் வந்தேன். பீச்சுக்கு போனவர்கள் என்ன ஆனார்கள்? மாடிப்படியில் ஏறி என் பழைய அறையின் கதவை திறந்து மெல்ல நடந்து பால்கனிக்கு சென்று எனது அறையில் எப்போதும் இருக்கும் தொலைநோக்கியை எடுத்து பார்த்தேன். எல்லோரும் தண்ணீரில் ஆட்டம் போட்டுக் கொண்டிருந்தார்கள். ரமேஷ் மணலில் உட்கார்ந்து சிகரெட் ஒன்றை பிடித்துக் கொண்டிருந்தார். இந்த பழக்கம் எப்போ என்று நான் நினைத்து கொண்டிருக்கும் போதே தண்ணீரில் எல்லோருடனும் ஆடிக்கொண்டிருந்த சங்கரியை கையை ஆட்டி ஏதோ சொல்லிவிட்டு ரமேஷ் பக்கத்தில் வந்து உட்கார்ந்தாள். அங்கு ஆட்டம் போட்டுக் கொண்டிருந்தவர்களில் வந்தனாவை காணோம். அவள் எங்கு போனாள்? தொலைநோக்கியை கொஞ்சம் திசை மாற்றி பார்க்க எங்கும் அவளை காணோம். பின்புறம் ஏதோ சப்தம். சட்டென்று திரும்பினேன். வந்தனா நின்று கொண்டிருந்தாள். நீ எப்ப வந்த வந்தனா? இப்பத்தான். ஏன் உனக்கு கடற்கரை பிடிக்காதா? பிடிக்கலக்கா, அதான் வந்துட்டேன். அவள் முகம் ஏனோ வழக்கம் போல இயல்பா இல்லை என்பது மட்டும் எனக்கு புரிந்தது. அவள் மனதில் என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது? என்ன வந்தனா, ஒரு மாதிரி டல்லா பேசுற? ஒண்ணுமில்லக்கா. அவள் ஒன்றும் இல்லை என்று சொன்னாலும் ஏதோ இருக்கிறது என்று மட்டும் என் உள் மனம் சொன்னது. அக்கா, எனக்கு ஒரு ஆசை இருக்கக்கா. ஆசையா? என்ன ஆசை? வந்தனா சிரித்தாள். இந்த கோட்டை வீட்ல யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம் எனக்கு கிடைக்கணும். என்ன சொல்ற வந்தனா? எனக்கு புரியல. என்ன நிலா, உனக்கு ஒண்ணும் தெரியாதா? வந்தனா எதுக்கு ஆசைப்படுறான்னு உனக்கு தெரியாதா? வந்தனாவின் பின்னால் வந்து நின்றது யாரும் இல்லை, டாக்டர் தான். அவர் கையில் பளபளவென்று மின்னியது அந்த நீளக் கத்தி. டாக்டர், என்ன இது? பார்த்தா தெரியல? உனக்காகவே என்னோட அறையில பல வருஷமா காத்திருக்கு. அவரின் முகம் கடுமையாயிருந்தது. என்ன டாக்டர் இது? நீங்க என்ன பேசுறோம், என்ன செய்யறோம்னு தெரிஞ்சுதான் செய்யறீங்களா? நிலா, எனக்கு எல்லாம் தெரியும். இத்தனை நாள் இந்த அத்வான காட்டுல உங்க கூட அடைஞ்சு கிடந்தது என்ன சோசியல் சர்வீஸ் பண்ணவா? டாக்டர் சொன்னதும் எனக்கு அதிர்ச்சிதான். டாக்டர், என்ன ஆச்சு உங்களுக்கு? ஒண்ணும் ஆகல நிலா. இது மாதிரி ஒரு சந்தர்ப்பத்துக்காகத்தான் காத்திருந்தோம். இப்ப நீ என்ன பண்ற? ரொம்ப நல்ல பொண்ணா அந்த சாவி எடுத்துட்டு வந்து எங்களை கீழே பாதாள கோவிலுக்கு கூட்டிட்டு போற. அங்கேயே உனக்கு சமாதி கட்டிட்டு சிலை எடுத்து வேற இடத்துல பத்திரப்படுத்தணும். ஒரு ஜெர்மன்காரன் 50 கோடி தரேன்னு சொல்லி இருக்கான். டாக்டர், உங்களை ரொம்ப நல்லவர்னு நினைச்சிட்டு இருந்தேன். சரி, இது மாதிரி பல கதைகள்ல படங்கள்ல பார்த்தாச்சு. என்னை முன்னால் நடக்க விட்டு டாக்டரும் வந்தனாவும் பின்னால் நடக்க நான் என் அறை நோக்கி நடந்தேன். சாவியையும் அந்த கோவில் சம்பந்தமான டாக்குமெண்ட்ஸையும் எடுத்துட்டு வா நிலா என்றார். அது நிலா, எல்லாம் எடுத்துட்டு வர்றேன். இல்ல, முதல்ல உங்க அம்மாவோட உயிர் தான் போகும். டாக்டர் குரலில் கடுமை தெரிந்தது. கையில் அவற்றை எடுத்தேன். டாக்டர், வந்தனா, அதையெல்லாம் வாங்கிக்க என்றார். வந்தனா டாக்டர் சொன்னதும் என்னிடம் இருந்து பிடுங்காத குறையாக அவற்றை வாங்கிக் கொண்டாள். என்னை முன்னால் நடத்தி செல்ல நான் அந்த அறையை நோக்கி நடந்தேன். கதவை திறந்தேன். உள் சென்று தங்க சாவியால் அந்த கதவினை திறக்க முன்னால் என்னை தள்ளி டாக்டர் உள்ளே நுழைய முயன்ற வேளையில் காலடியில் நிலம் அதிர்ந்தது. தரை வேகமாய் ஆடியது. நான் சுதாரித்துக் கொண்டு வந்தனாவின் கையில் இருந்த அனைத்தையும் பறித்து கொண்டு உள்ளே பாய்ந்து உள்புறம் மூடிக்கொண்டு சிலை நோக்கி ஓடினேன். ஓ என்ற சப்தம் எங்கிருந்தோ. வெள்ளம் போல் நீர் தப தபவென்று நாலாபுறமும் சூழ்ந்தது. அதே வேளையில் தரை தள்ளாடியது. விழுந்து எழுந்து புரண்ட நான் மார்பில் அப்படியே அணைத்து கொண்டு சிலையை இறுக்க கட்டி கொண்டேன். என் வாய் என்னையும் அறியாமல் தாளேஸ்வரி, காப்பாத்து என்று அலறியது. என் காலடியில் தண்ணீர் உயர்வதை பார்த்தேன். மயங்கினேன். மீண்டும் கண் விழித்தபோது சிலையை இன்னும் கட்டி கொண்டுதான் இருந்தேன். யாரோ ஷீ காட் அப், ஷீ இஸ் என்று அலறினார்கள். என்னை சுற்றி ஒளி வெள்ளம், கேமராக்கள். ஒருத்தி என் வாய் அருகே மைக்கை நீட்டினாள். யூ ஆர் அலை வித் தி டைட்டி. நீங்கள் தான் இந்த கோவிலுக்கு சொந்தக்காரியா?
ஷூ கால்கள் என்னை நெருங்கின. நிமிர்ந்து பார்த்தேன். டிஎஸ்பி. நிலா, எல்லாம் சுனாமியில அடிச்சுட்டு போயிட்டாங்க என்றார். ரமேஷ், ஃப்ரெண்ட்ஸ். சாரி நிலா, எல்லாரும் போயாச்சு. நீ ஒரு வாரமா உள்ளேயே இருந்திருக்க. காலையில தான் உன்னை கண்டுபிடிச்சாங்க. உன்னை சிலையை விட்டு பிரிக்க முடியல. டாக்டர்ஸ் வந்துட்டு இருக்காங்க. மீடியா முழுக்க இங்க இருக்கு. நான் அவர் கையில் என் மார்பில் அணைத்திருந்த டாக்குமெண்ட்ஸ் பொட்டலத்தை கொடுத்தேன். பத்திரம். எனக்கு தெரியும் நிலா என்றார். ஒரு மாதம் ஓடியதே தெரியவில்லை. ஊர் மக்கள் மற்றும் அரசின் வேண்டுகோளுக்கு இணங்க நான் தாளேஸ்வரி தங்க கோவிலை பொது பார்வைக்கு திறந்தேன். பூஜை எல்லாம் நான் தான். தங்க தாளேஸ்வரி அம்மன் சுனாமியை பாதியிலேயே நிறுத்திவிட்டதாக கோவிலுக்கு வருபவர்கள் சொல்கிறார்கள். நான் அம்மனுக்கு ஆரத்தி எடுக்கும்போது அவள் சிரித்தாள். இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பை. தேங்க் யூ.